Hi guys, welcome back to our Riya Creation. நீங்கள் இப்போ ப்ரிவியூல பார்த்த மாதிரியான ஒரு சூப்பரான ஒரு ஃபேக் ஜூம் ட்ரான்சிஷன் தான் வந்துட்டு அலைட் மோஷனில் எப்படி ஈஸியாக வந்துட்டு மேக் பண்ணுறது அப்படின்ட்டு தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். ஸோ வீடியோ வந்து ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும், ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலாம் அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான்லையும் ஆல்ரெடி நோட்டிஃபிகேஷனை வந்து கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ நம்ம சேனலில் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப நாள் கழித்து வீடியோ போடுறோம். ஸோ ஒரு 1 வீக் வந்து ஆயிடுச்சு வீடியோ போட்டு. ஸோ இனிமேல் வந்து கண்டினியூஸாக வீடியோ வரும். ஸோ மறக்காமல் சப்போர்ட் பண்ணுங்கள். ஸோ அலைட் மோஷன் ஆப் வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிட்டு க்ரீன் கலர் ப்ளஸ் ஐக்கான் சூஸ் பண்ணிட்டு உங்களுக்கு வேணுன்ற ரேஷியோ வந்து செலக்ட் பண்ணிட்டு கிரியேட் ப்ராஜெக்ட்ன்றதை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ நீங்கள் இமேஜ் வீடியோ எது வேணால் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ நான் வந்துட்டு இமேஜ் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நான் வந்துட்டு 2 இமேஜ் வந்து ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ உங்களுக்கு வீடியோ இல்லை இமேஜ் எது வேணுமோ அதை வந்துட்டு இந்த மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிட்டு இப்போ ஃபஸ்ட்டில் இருக்க இமேஜ் சூஸ் பண்ணிக்கலாம். சூஸ் பண்ணிட்டு எஃபர்ட்ஸ் போங்க, ஆட் எஃபர்ட்ஸ் போங்க. போயிட்டு டிஸ்டர்ஷன் அண்ட் வார்ப் அப்படின்னு இருக்கும், அதில் போயிட்டு டைல்ஸ் ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதை வந்துட்டு ஜஸ்ட்டு ஸ்டாண்டர்ட் செட்டிங் கொடுத்து இந்த மாதிரி செட் பண்ணிவிட்டு கீழே பார்த்தீங்க அப்படின்னா மிரர் அப்படின்னு இருக்கும். ஸோ அதை வந்துட்டு எனேபிள் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வந்துட்டு ஆட் எஃபெக்ட் போங்க. அப்படியே டிஸ்டர்ஷன் அண்ட் வார்ப் இருக்கும். ஸோ அதில் போனீங்க அப்படின்னா பிஞ்ச் அண்ட் பல்ஜ் அப்படின்னு இருக்கும். ஸோ அதை வந்துட்டு ஸ்டாண்டர்ட் செட்டிங் கொடுத்து செட் பண்ணிக்கோங்க. செட் பண்ணதும் நமக்கு இந்த மாதிரி தான் இருக்கும். ஸ்ட்ரென்த் அப்படின்னு இருக்கும். ஸோ அதில் ஃபஸ்ட்டில் ஒரு கீ ஃப்ரேம் ஆட் பண்ணிக்கோங்க. தென் வந்துட்டு சென்டர் பாயிண்ட் வந்து செலக்ட் பண்ணிட்டு அங்கே ஒரு கீ ஃப்ரேம் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டில் நம்ம ஆட் பண்ணியிருக்க வேல்யூ பார்த்தீங்க அப்படின்னா 0.80 வந்துட்டு கரெக்டாக இந்த மாதிரி செட் பண்ணிக்கோங்க. செட் பண்ணிவிட்டு நம்ம சென்டரை ஆட் பண்ண முடியும், அதோட வேல்யூ பார்த்திங்க அப்படின்னா கரெக்டாக வந்துட்டு 0 வந்து செட் பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ இது மாதிரி வந்து 0 செட் பண்ணிவிட்டு சென்டராக இந்த 2 கீ ஃப்ரேமுக்கும் சென்டராக இந்த மாதிரி செலக்ட் பண்ணிட்டு கர்வ் ஆப்ஷன் இருக்கும். ஸோ அந்த கிராஃப் ஆப்ஷன் வந்து நம்ம செட் பண்ணணும். அப்போ தான் வந்துட்டு நமக்கு ஒரு ஸ்மூத் எஃபெக்ட் கிடைக்கும். ஸோ இப்போ நான் வந்து செட் பண்ணுற மாதிரியான ஒரு கிராஃப் வந்து நம்ம செட் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ இது மாதிரியான ஒரு கிராஃப் வந்து செட் பண்ணிக்கோங்க. செட் பண்ணிட்டு காப்பி கர்வ் கொடுத்துக்கலாம். ரேடியஸ் அப்படின்ட்டு கீழே இருக்கும். ஸோ அதோட வேல்யூ பார்த்தீங்க அப்படின்னா 0.300 கொடுத்துருப்பாங்க டிஃபால்ட்டாக. ஸோ நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா ஃபுல்லாக வந்து இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு ஒரு சூப்பரான ஒரு ஜூம் இன் வந்து கிடச்சிருக்கும். ஓகேவா, ஸோ இப்போ நான் ப்ளே பண்ணுறேன். இந்த மாதிரியான ஒரு ஜூம் இன் வந்து நமக்கு கிடச்சிருக்கும். ஸோ இதுலேயே வந்துட்டு நம்ம வந்துட்டு இந்த மாதிரி ஒரு எஃபர்ட் வந்து மேக் பண்ண முடியும். ஸோ இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா அந்த இமேஜ் வந்து சூஸ் பண்ணிக்கோங்க. மூவ் அண்ட் ட்ரான்ஸ்ஃபார்மில் போயிட்டு ஸ்கேல் ஆப்ஷன் வந்துட்டு லாஸ்ட்டில் வந்துட்டு ஒரு கீ ஃப்ரேம் ஆட் பண்ணிக்கோங்க. தென் வந்துட்டு இந்த இடத்துல வந்துட்டு ஒரு கீ ஃப்ரேம் ஆட் பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ இது மாதிரி ஆட் பண்ணிவிட்டு லாஸ்ட்டில் நம்ம ஆட் பண்ண முடியும். அதோட வேல்யூ வந்துட்டு 730 pxல வந்துட்டு ரெடியூஸ் பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ ஃபஸ்ட்டில் 2 கீ ஃப்ரேம்ஸ் வந்து ஆட் பண்ணணும். ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா 2 கீ ஃப்ரேம்ஸ் வந்து ஆட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இந்த கீ ஃப்ரேம் இருக்கு இல்லையா, ஸோ இதோட வேல்யூ மட்டும் 730 pxல வந்துட்டு இந்த மாதிரி செட் பண்ணிக்கோங்க. ஓகே, செட் பண்ணிவிட்டு கிராஃப் ஆப்ஷன் போங்க. போயிட்டு ஸோ செகண்ட் கிராஃப் வந்து இந்த மாதிரி செட் பண்ணிவிட்டு ஸோ இந்த இடத்துல இருக்க பாலை வந்துட்டு இந்த மாதிரி செட் பண்ணிக்கோங்க. செட் பண்ணிட்டு 3 டாட்டை கிளிக் பண்ணி எனேபிள் ஓவர் ஷூட் வந்து பண்ணிவிட்டு ஸோ செகண்டாக இருக்கு இல்லையா, இந்த பாலை வந்துட்டு லைட்டாக வந்துட்டு இந்த மாதிரி கீழே இருக்க மாதிரி செட் பண்ணிக்கலாம். அது காப்பி கர்வ் கொடுத்துக்கலாம். ஓகே, ஸோ நீங்கள் இப்போ ப்ரிவியூவில் பார்த்த மாதிரியான ஒரு ஃபேக் ஜூம் வந்து நமக்கு கிடச்சிருச்சு. ஸோ இதை வந்துட்டு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா காப்பி எஃபெக்ட்ஸ் கொடுத்துக்கலாம். கொடுத்துட்டு இதுக்கும் வந்துட்டு நம்ம பேஸ்ட் பண்ணிக்கலாம். பேஸ்ட் பண்ணிவிட்டு மூவ் அண்ட் ட்ரான்ஸ்ஃபார்மில் போயிட்டு இப்போ நம்ம பண்ணதை வந்துட்டு இந்த மாதிரி செட் பண்ணிக்கலாம். லாஸ்ட்டில் ஒரு கீ ஃப்ரேம் வச்சுட்டு ஸோ எவ்வளோ டிஸ்டன்ஸில் ஒரு கீ ஃப்ரேம் வச்சுக்கலாம். லாஸ்ட்டில் இருக்க கீ ஃப்ரேமோட வேல்யூ பார்த்தீங்க அப்படின்னா 730 pxக்கு வந்துட்டு ரெடியூஸ் பண்ணிக்கோங்க. பண்ணிவிட்டு கர்வ் ஆப்ஷன் போயிட்டு இப்போ நம்ம காப்பி பண்ண கர்வ் வந்துட்டு இந்த மாதிரி பேஸ்ட் பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ இப்போ நீங்கள் இப்போ ப்ரிவியூவில் பார்த்த மாதிரியான ஒரு ஃபேக் ஜூம் ட்ரான்சிஷன் வந்து கிடச்சிருச்சு. ஸோ இதை வந்துட்டு நீங்கள் வீடியோக்கும் யூஸ் பண்ணிக்கலாம், இமேஜ் ட்ரான்சிஷன் பண்ணுறதா இருந்தாலும் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ உங்களோட விஷ் தான். ஸோ வீடியோ வந்து பிடிச்சிருக்கோம் அப்படின்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க. உங்களோட ஃபீட்பேக்கை கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரியான வீடியோஸ்லாம் நம்ம சேனலில் ரெகுலராக வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்மளோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.